அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஆஞ்சநேயரை பற்றிய பெருமை பேசும் ஸ்லோகங்கள் இவை. ராமபக்தியில் சிறந்தவர், ராமதூதனாகவே தொண்டு புரிந்தவர், எப்போதும் ராமனை விட்டு விலகாமல் இருந்தவர், அச்சலமாக அச்சஞ்சலமாக ராமபக்தி கொண்டவர், அசைக்க மாட்டாத ராமபக்தி. அந்த ராமபக்த ஆஞ்சநேயரை, வீர ஆஞ்சநேயரை திண்டுக்கல்லில் மலைக்கோட்டையில் சேவிக்க வந்துள்ளோம். கோட்டை ஆஞ்சநேயர் கோயில். இங்கே அழகிய மலை. மலைக்கு வடமொழியில் அத்ரி, அச்சலம், பர்வதம் என்றெல்லாம் பெயர் உண்டு. அச்சல, சல என்றால் அசைவது, அச்சலம் என்றால் அசையாதது. மலை அசையாது, எப்போதும் நின்ன இடத்தில் தான் நிற்கும், கம்பீரமாக இருக்கும். இந்த மலைக்கு மேலே கோட்டை உள்ளது. இக்கோட்டை என்றோ ஒரு காலத்தில் திப்பு சுல்தானுடைய கோட்டையாக விளங்கிற்றான். பிற்பாடு ஊமைத்துறை நம் பாரத தேசத்துக்கே சுதந்திரத்துக்காக வித்திட்ட பலருள் முக்கியமானவர். அவர் இங்கு வந்து மறைந்திருந்ததாகவும், அவரை நெடுங்காலத்துக்கு இங்கு கோயில் கொண்டிருக்கும் ஆஞ்சநேய சுவாமியே காத்து கொடுத்ததாகவும், அவருக்கு இவர்பால் அதீதமான பக்தி உண்டு என்றும் வரலாறு கூறுகிறது. மலையோடு ஒத்த, மலை போன்ற திண்ணிய, அசங்கமாட்டாத பக்தி படைத்தவர்தான் ஹனுமான். இந்த மலையில் ஆஞ்சநேய சுவாமி வெகு காலமாக எழுந்துருளியுள்ளார். இங்கிருக்கும் செவ்விவழி செய்தியாக சுமார் 1500 ஆண்டுகளாக இங்கே எழுந்துருளி இருப்பதாய் கூறுகிறார்கள். மலை, மலையைச் சார்ந்த இடம், அழகு கொஞ்சும் இடம், மலையில் தாவி தாவி போய்த்தானே ஹனுமானுக்கே வழக்கம். இன்றும் கர்நாடகத்தில் உள்ள கிஷ்கிந்தைக்கு போனோமானால் அங்கு அனைத்தும் பாறாங்கல்லும் மலையும். குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்கலில் அடைக்கலுத்த சலமிலா அனிலம் போலேன் என்று தொண்டரடிப்புடியாழ்வாருடைய பாசுரம். இதை போன்ற மலைகளை பெயர்த்தெடுத்து கொண்டுதான் கடலிலே அணை கட்டி முடித்தார்களாம். ராமனே கடல், அவனே அணை. அந்த அணைக்கு நம்மை அழைத்து சென்று விடுவது ஆஞ்சநேய சுவாமி. மேற்கொண்டு ராமாஞ்சநேயர், வீராஞ்சநேயரை சேவிக்க போகிறோம். அதற்கு முன்னால் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் கடைசி சர்க்கத்தை தற்போது பார்க்க போகிறோம். பரசுராமர் வந்தார், கோபப்பட்டார், சவால் விடுத்தார், ராமனிடத்தில் தோற்றார். விடை பெற்று கொண்டு தன் தவ வலிமையையும் தொலைத்துவிட்டு திரும்ப தவம் புரிந்து சம்பாதிப்பதற்காக மகேந்திரகிரியை நோக்கி போனார். இனி கடைசி சர்க்கம் 77வது சர்க்கம். கதே ராமே பிரசாந்தாத்மா ராமோ தாசரதிர் தனுகு வருணாய அப்ரமேயாய ததௌ ஹஸ்தே மகாயசாக அபிவாத்ய ததோ ராமஹ வசிஷ்ட பிரமுகான் ரிஷீன் பிதரம் விகலம் திருஷ்டுவா புரோவாச்ச ரகுநந்தனஹ. வில்லை வாங்கினான், நாணேற்றி அம்பை விடுத்தான், ராமன் ஜெயித்தான். அங்கு கூடியிருந்த ரிஷிகள் அனைவரையும் நமஸ்கரித்தான் ராமன். மயக்கமாகச் சரிந்த தன் தந்தையை பார்த்தான். ஜாமதக்னியோ கதோ ராமஹ பிரயாது சதுரங்கிணி அயோத்தியாமுகி சேனா ஸ்வயாநாதேன பாலிதா. தசரதா, இப்போது நாம் புறப்படுவோம். தேவரீர் எழுந்திருக்கலாம், நமக்கு ஓர் ஆபத்தும் இல்லை. தெய்வம் இருக்கும் போதும் நீர் இருக்கும் போதும் நமக்கென்ன ஆபத்து? அப்போதுதான் மனம் தெளிந்து தயரதன் எழுந்திருந்தான். அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு கூறுகிறார். பாகுபியாம் சம்பரிஷ்வஜ்ய மூர்த்தினுபாக்ராய ராகவம் கதோ ராமஹா இதி ஸ்ருத்வா
ஹிருஷ்ட பிரமுதிதோ நிருபஹ புனர்ஜாதம் ததாமேனே புத்திரம் ஆத்மானமேவச்ச. ராமனை உச்சி முகர்ந்து பார்த்தார், தழுவிக்கொண்டார், பெருமூச்சு விட்டு பயம் தெளிந்தான் தயரதன். நான் ராமனுக்கு வந்த ஆபத்து நீங்கித்து, இனி கவலையில்லை என்னவனை தழுவிக்கொண்டு, என் மக்களுக்கு மறுபடியும் பிறவி கிடைத்தது, அவர்கள் கிட்டத்தட்ட மரணத்தின் வாயில் சென்று விட்டார்கள், புனர்ஜாத்தம் மறுபடியும் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று திருப்திப்பட்டான். சோதயாமாச தாம் சேனாம் ஜகாமாசு ததப்புரீம் பதாகா துவஜனீம் ரம்யாம் தூர்யோதிருஷ்ட நிநாதிதாம் சம்பூர்ணாம் பிராவிஷத் ராஜா ஜனோகைஹி சமலங்கிருதாம். அங்கிருந்து புறப்பட்டார்கள். எல்லாருமாக மறுபடியும் நீண்ட ஊர்வலம் ஆச்சரியமாக புறப்பட்டது. இப்போது தயரதன் பரசுராமர் வந்ததைக் கண்டு இவ்வளவு தூரம் பயப்பட்டானே, நம் குழந்தைகளுக்கு ஒன்றும் வரக்கூடாது என்று பல்லாண்டு பாடினான். இதை பற்றி பிள்ளை உலகாசிரியன், வைணவ பேராசிரியர்களிலே அற்புதமானவர், அந்த சுவாமி ஸ்ரீவதனபூடனம் ஸ்ரீவச்சனபூஷணம் என்னும் ஒரு நூலை இயற்றியுள்ளார். அது படிப்பதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அவ்வளவு உயர்ந்த நூல். ஆர் வதனபூடனத்தின் ஆழ்பொருளெல்லாம் அறிவார், ஆரது சொன்னேல் அனுட்டிப்பார், ஓருருண்டாகில் அத்தனகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது என்ன மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தன மாலையில் சாதிக்கிறார். அந்த நூலில் ஒரு கருத்து. பெரியாழ்வார் பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தெண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே நீ நன்னா இருக்க வேணும்னு பெரியாழ்வார் பாடினார். இது நாம் அறிந்த பாடல். அதே போல ஆண்டாளும் அன்னு இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி சென்னங்கு தென்னலங்கு செத்தாய் திரள் போத்தி பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி 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 என்ன ஆண்டாளும் பல்லாண்டு பாடியுள்ளார். அதே போல நம்மாழ்வார் வீற்றிலுந்தேழுலகும் தனிக்கோல் செல்ல வீவில்சீர் ஆற்றல் மிக்காலும் அம்மானை எம்மா பிளந்தான் தன்னை போற்றி வெம்மா பிளந்தான் ராமன் கண்ணன் அவனுக்கு போற்றி போற்றி. அப்ப எத்தனை பேர் போற்றி பாடுகிறார்கள், பல்லாண்டு பாடுகிறார்கள்? இவர்கள் கருத்தென்ன? நாம பெருமானுக்கு பல்லாண்டு பாடி அவன் சௌக்கியமாக இருக்க வேண்டும், ஆபத்தெல்லாம் நீங்க வேண்டும், ராமன் நன்கு இருக்க வேண்டும், கண்ணன் நன்றாக வாழ வேண்டும். இதுதானே கருத்து. இதில் ஒரு ஐயம் எழுகிறது. பெருமான் வாழ்த்தி நாம் நன்றாக இருக்க வேண்டுமா, நாம் வாழ்த்தி பெருமாள் நலமாக இருக்க வேண்டுமா? யார் பிற்பனோ அவன் தானே வாழ்த்த வேண்டும், எளியவன் தானே வாழ்த்து பெற வேண்டும். நாமோ எளியவர்கள், பெருமானோ வலியவன். நாமோ வாங்கி கொள்ளுபவர்கள், அவரோ கொடுப்பவர். நாம் காக்கப்படுபவர்கள், அவன் காப்பவன். அப்படி இருக்கும்போது நாம் அவனை வாழ்த்துவது நியாயமா, அவர் நம்மை வாழ்த்துவது சரியா? பெரியாழ்வார் ஏன் தான் போய் பெருமானை வாழ்த்துகிறார்? பல்லாண்டு பல்லாண்டென்று திருமால் பெரியாழ்வாரை வாழ்த்தி இருக்க வேண்டும். இதற்கு வைணவ மரபில் மங்களாசாசனம் என்று கூறுவார்கள். மங்களத்தை ஆசாசனம் செய்தல், மங்களம் நன்மை, ஆசாசனம் செய்தல் ஏற்படுக என்று வேண்டிக் கொள்ளுதல், அனைத்து நன்மைகளும் ஏற்படுக, மங்களங்களெல்லாம் உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுதல். அப்போதுதான் பிள்ளைலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார், மங்களாசாசனம் செய்தால் நமக்குள்ள ஒரு அகங்காரம் வருமோ? நாம் பார்த்து பெருமானை நலமாக இரு, அந்த நிலைக்கு நாம் உயர்ந்து விட்டோமா? பெருமானுக்கு நான் அடிமைங்கிறது தானே நிலை. அடிமை ஆண்டானுக்கு பல்லாண்டு பாடுவதா, ஆண்டான் அடிமையை நலமாக இருன்னு சொல்லுவதா? தவறாக இருக்கிறதே என்று விசாரித்து கொண்டார். மங்களாசாசனம் ஸ்வரூப விருத்தமோ என்னில், அது அடிமையாக ஸ்வரூபத்துக்கு முரண்படாது. ஏன்னு பார்ப்போம். இப்ப பெருமானை குறித்து தானே பல்லாண்டு பாடுகிறோம். இது நியாயமா என்று தானே கேள்வி. பகவானுக்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு. நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குமா போலே பெருமானுக்கு இருபுறங்கள். ஒரு பக்கம் அவனே முழுமுதற் கடவுள், உலகத்தை படைத்தவன், அனைவருக்கும் கொடுப்பவன், வீரன், எல்லார காட்டிலும் சக்தி படைத்தவன், எல்லா பெருமகளும் நிறைந்தவர். இன்னொரு பக்கத்தில் அடியார்களுக்காக உருபுபவர், மிகவும் எளிமையோடு இருப்பவர், எது சொன்னாலும் கேட்பவர், யாரிடத்திலும் கோபித்துக் கொள்ளாதவர், ஒருத்தர் குற்றத்தையும் பார்க்காதவர், மென்மையானவர், பூ போன்றவர், எப்படியும் நொறுங்கி போவார், பக்தன்னு சொன்னால் உருகுவார். இதெல்லாம் நாணயத்தின் மற்றொரு பக்கம். இதில் எந்த பக்கத்தை நாம் பார்க்கிறோம்ங்கிறது தான் இப்போது கேள்வி. நாம் ஒரு புறத்தை பார்த்தால், அதாவது அவன் மேன்மை, வீரம், சக்தி, அந்த பக்கத்தை பார்த்தால் அவர்தான் நம்மை காக்க வேண்டும். உண்மையிலும் உண்மை.
ஆனால் நாணயத்தின் மறுபுறத்தை பார்த்தால் அவரே மென்மையானவர், உருகிப் போவார், ஒரு நிமிஷம் பக்தனை பிரிந்து வாழமாட்டார். இந்த பக்கத்தை பார்த்தால் நாம் தான் அவனுக்கு பரிந்து காப்பாற்ற வேண்டும். ஆக நாம் அவனுக்கு பரியும் இடம் உண்டு, அவன் நமக்கு நலத்தை கொடுக்கும் இடம் உண்டு. ரெண்டும் எப்போது நல்ல அறிவோட பேசினோமானால், ஞானத்தோட பேசினோமானால் அவர்தான் நம்மை காக்க வேண்டும். பிரேமத்தோடே, அன்போடே, விருப்பம், பாசம், காதல் இவற்றோட பேசினோமானால் நாம் தான் பெருமானை காக்க வேண்டும். மற்ற பேரெல்லாம் அவன் ஞானத்தோடே பெருமானின் பெருமையை பார்த்தார்கள். ஆனால் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் பிரேமத்தோடே அவனுக்கு என் வந்து விடுமோ என்று பார்த்தார்கள். ஆகவே ஞானத்தை விட பிரேமத்துக்கு, அறிவை விட அன்புக்குத்தானே ஏற்றம். அதைத்தான் இப்போதும் காண்கிறோம். இது பெரியாழ்வார் பண்ணினது மட்டுமல்ல, நாம் பல்லாண்டு பாடுவது மட்டுமல்ல, அதே போல ஒரு சிறப்பு உண்டு. இங்கே பார்க்கிறோமே, தயரதன் எவ்வளவு ஞானி, எவ்வளவு சக்தி படைத்தவன். ஆனால் ராமனுடைய சக்தி தெரியாதவனா? தெரிந்தவன். அப்படி இருக்கும்போது ராமனுக்கு என் வந்து விடுமோன்னு பயப்பட்டான் என்னால் பல்லாண்டு பாடுகிறான் என்று தானே பொருள். அப்ப ராமனை தான் காக்க வேண்டும் என்று தானே நினைத்தான். ஓ, நம்ம குழந்தைகள் நாம காப்பாற்றணும், இதுவா உண்மை? ராமன் கடவுள் தயரதனை சேர்த்து அவர் தான் காப்பாற்ற வேண்டும். ஆனா அதை விடுத்து நாம் ராமனை காப்பாற்றுகிறோம் நினைத்தோம் பாருங்க. இது யாருக்கும் வரக்கூடிய எண்ணம். இங்கு மட்டுமல்ல, விஸ்வாமித்திரர் பயந்தார். தயரதனாவது பிள்ளை பாசத்தால ஏங்கினான்னு சொல்லலாம். விஸ்வாமித்திரருக்கு பிள்ளை பாசமா? அவர் சிறந்த ரிஷி, ஞானின்னா ஞானி, உலகத்துல எதை பத்தியும் கவலைப்படாதவர். தாட்டகை ராமன் முன்னே வந்து நின்னாள். கீழே பார்த்தோம். அவ்வளவு பெரிய தாட்டகை வந்து நின்னவுடன் ஆயுஷ்மான், ராமா நீ ஆயுஷ்மானாக இரு, எப்போதும் உனக்கு நலம் ஏற்படட்டும் என்று வாழ்த்தி இருக்கிறார். அவராவது போனால் போகிறது, ஒரு ஜீவாத்மா தானே, அதற்கு மேல் என்ன தெரியும்? ஆனால் எப்போதும் ஜீவனாய் பெருமான விட்டு பிரியாமல் எழுந்துருளி இருக்கும் சீதை, அவளே ராமனுக்காக பல்லாண்டு பாடியிருக்கிறாள். ஆத்வாரம் அனுபவ்ராஜ மங்களான் அபிதத்னுஷி. மேல பார்க்க போறோம். ராமனை பட்டாபிஷேகத்துக்காக தயரதன் அழைக்கிறான். அந்த புறத்தில் இன்னும் ராமன் வெளியேறுகிறான். அப்போது சீதை வாயில் வரை கூட வந்து கழுத்து மாலையை ராமன் எடுத்து சீதை கழுத்தில் போட, சீதை ராமனுக்கு, உன்னை வடதிசையிலே இந்த தெய்வம் காக்கட்டும், இந்த கீழ்த்திசையிலே இந்த தெய்வம் காக்கட்டும், தெற்கு திசையிலே யமன் காக்கட்டும், மேற்கே வருணன் காக்கட்டும், வடக்கும் கிழக்கும் குபேரனும் இந்திரனும் காக்கட்டும் என்று யாராரோ தேவதைகள் ராமனை காக்கட்டும் என்று பல்லாண்டு பாடுகிறாள். சீதைக்கா தெரியாத ராமனுடைய வைபவம், மகிமை தெரியும். ஆனாலும் ராமனுடைய அழகிலும் அன்பிலும் ஈடுபட்டவள். இப்படி ஒருவர் இருவர் அல்ல. கண்ணன் பூத்தனையை கொன்னு முடித்தான். பெரிய உடம்பு பூத்தனையினுடையது கீழே கிடக்கிறது. அவ்வுடலில் கண்ணன் புரண்டு விளையாடி கொண்டிருக்கிறான். யசோதை ஓடி வந்து பார்த்தாள். இவ்வளவு பெரிய அரக்கி, இவ்வளவு சின்ன கண்ணன், அவனுக்கு என்ன வந்து விட்டதோ? ஒண்ணுமில்லை, அரக்கி மாண்டு போனாள். ஆனால் யசோதை கோபுச்ச பிரமணம், பசுமாட்டை கொண்டு வந்து நிறுத்தி அதனுடைய வாலை கண்ணன் முன்னே சுழற்றுகிறாள். அப்படின்னா பயந்து போன குழந்தைக்கு பயம் விலகும் என்று நம்பிக்கை. கொழு மோர் காய்ச்சி கொடுத்தாள். இதெல்லாம் கண்ணன் என்னும் பரம்பொருளிடத்தில் செய்வதா? யாரேனும் கண்ணனையா காப்பாற்ற வேண்டும்? ஆனால் அத்தனை அன்பு யசோதைக்கு. அன்பை பார்த்தோமானால் நாம் அவனுக்கு பல்லாண்டு பாடுவோம். அவன் ஆற்றலை பார்த்தோமானால் அவன்தான் நம்மை காக்க வேண்டும். பெரியாழ்வாரோ ஆண்டாளோ இரண்டாம் நிலையில் நின்றார்கள். அதுதானே உயர்ந்த நிலை. இப்ப தயரதனுக்கும் அதுதான் நிலை. ஊர்வலம் புறப்பட்டது. அனைவரும் ஊரை அயோத்தியை சென்று அடைந்தார்கள். முகமன் கூறி ரிஷிகள் வரவேற்றார்கள். மஞ்சள் நீர் கரைக்கப்பட்டது. ரேமிரே முதிதா சர்வாக பர்த்ருபிர் முதிதாரஹ கிருததாராக கிருதாஸ்திராச்ச சதனாக சுசமர்ஜனாக ராமச்ச சீதையா சார்த்தம் விஜஹார பகூன் ருதூன். அப்போதிலிருந்து 12 ஆண்டுகளுக்கு ராமனும் சீதையும் நாட்டில் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். அப்போது பரதனுடைய மாமன் கேகய தேசத்திலிருந்து யுதாஜித்து வந்து, தயரதரே, என்னுடைய மருமகனை நான் சற்று நாள் சில நாட்கள் ஊருக்கு கூட்டி போகலாம் என்று இருக்கிறேன், அனுப்பி வைக்கிறீரா என்று கேட்டான். காத்திருக்கிறார்கள். மேற்கொண்டு என்ன நடந்தது? பாலகாண்டம் முடிவு பெறுகிறது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். இனி அயோத்தியா காண்டத்தை நோக்கி புறப்படுவோம்.